அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். அதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க நம்ம கமெண்ட்ல. சார் ஒன் டவுட். மை மார்க் இஸ் 50 சாரி 560 பிசி. பட் ஐ விஷ் டு கெட் சீட் இன் பிரைவேட் காலேஜ். ஃபார் மீ கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் இட் செல்ஃப் எனஃப் ஆர் டு ஐ நீட் டு ஃபில் ஆல் இந்தியா கோட்டா டூ ஆஸ் மை செகண்ட் ஒப்பீனியன் இஸ் டு ஜாயின் நெஸ். ரைட், ஓகே. இதில் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம இவங்கள பற்றி நம்ம வந்து பேசாமல் பொதுவாக இப்படி ஒரு நபர் ரைட்டா, இப்படி ஒரு கேண்டிடேட் ஒரு மார்க் எடுத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பர்டிகுலரான ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்ஸ் எடுத்தால் போதுமா, பட் ஆல் இண்டியா கோட்டா போடணுமான்னு கேட்குறாரு. கூட என்னோட ஆப்ஷன் நெஸ்ன்னு சொல்கிறாரு. சரி, இந்த சமயத்தில் இவரோட ஆப்ஷன்ஸ் அந்த டைவர்ஷன் அப்படின்றது ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட், ஏன்னா இவரோட மார்க்குக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜே எலிஜிபிள். ரைட்டா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவும் எலிஜிபிள் தான் இருக்குது. ரைட்டா, ஆமாம். அப்போது இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல நம்ம மார்க் என்ன அப்படின்றத பிரிக்கணும். அதன் பிறகு நம்ம மார்க்குக்கு என்ன மாதிரியான கேடரில் நம்ம போகணும் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். இந்த மார்க் எடுத்திருக்கிறோம், இந்த மார்க்குக்கு நம்ம வந்துட்டு எப்படி என்ன மாதிரியான காலேஜஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ற ரியாலிட்டியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இந்த ரியாலிட்டியை தெரிஞ்சுட்டு கவர்மெண்ட் சைடில் என்னென்ன காலேஜஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்றத அடுத்து எழுதுங்க. அடுத்தது, ப்ரைவேட்டில் எனக்கு என்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் எழுதுங்க. சரி, அடுத்தது இந்த சைடில் லெஃப்ட் சைடில் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குன்ற லிஸ்ட்டில் உன்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னன்றது எழுதுங்க. ப்ரைவேட் காலேஜில் ஒருவேளை கவர்மெண்ட் வேண்டாம், கிடைச்சும் வேண்டாம், அப்போ ப்ரைவேட்டில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன, கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, என்ன மாதிரியான குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான அப்ரோச்சில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். ரைட்டா, ஏன்னா நிறையா சமயத்தில் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் அப்படி எக்கச்சக்கமாக அந்த ஸ்டூடெண்ட்டோட அந்த க்ரோத்லேயே நிறைய விஷயம் வந்து இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஆமாம். ஸோ அந்த எக்ஸ்போஷருக்காகவே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரியான எந்த இதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத, எதில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக இது பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட், அதன் பிறகு இதை புரிஞ்சுட்டு என்னோடய மார்க்குக்கு நான் இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதன் பிறகு இன்னொன்று சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் காலேஜில் நம்ம வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் காலேஜில் படித்த ஒரு அலுமினிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்கிறாங்க, ஹவு தே ஆர் க்ரோயிங், எப்படி அவங்க க்ரோ ஆகி வந்தாங்க, எல்லாருமே ஃப்ளரிஷ் ஆகிட்டாங்களா, எப்படி இருக்கிறாங்க, கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஎஸ்எம்எஸ் நம்ம கம்யூனிட்டி எப்படி இருக்குது, இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அதன் பிறகு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்கோப்ஸ் எப்படி இருக்கும், அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, இல்லை அதர் ஸ்டேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம சேனலில் பேக் வீடியோஸில் பேசியிருக்கு. ஸோ தயவு செய்து எதையும் பொதுவாக ஜென்ரலைஸ்டாக, ஏன்னா இவரோட ஆசையை சொல்கிறார். ஓகே, நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக எந்த விஷயத்தையும் டிஃபைன் பண்ணி இவ்வளோ நல்ல மார்க்குக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த, ஏன்னா இதை விட கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப், அது கிடைக்கிறதே ஒரு பெரிய வர மாதிரி. நமக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் சரியாக இருக்காது, நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபுட்டோட இது வந்து இருக்குது, அப்படி ஏகப்பட்ட விஷயம் இருந்தாலும் நம்மளால் ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம வந்து, ஏன்னா எதுக்குன்னா எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்திருக்கும், ஃபேக்கல்ட்டியோட அந்த கொலாபரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். படிக்கிறப்பே நீங்கள் ஃபேக்கல்ட்டிஸோட அப்படியே அவங்களோட யாருன்னு அந்த முகம் தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் கண்டிப்பாக இதாகிடும். சரி, நல்லா ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிரும். ஸோ அப்போ எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாருங்கள். சரியா, அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொன்று செகண்ட் ஒப்பீனியன் வந்து நெஸ்ஸுன்றீங்க இல்லையா? ஸோ நெஸ்ஸுன்றது அது செப்பரேட் கவுன்சிலிங். அப்போ அந்த செப்பரேட் கவுன்சிலிங்கில் நம்ம என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்றத செப்பரேட்டாக பிளான் பண்ணுங்கள். ஸோ அந்த விஷயத்த செப்பரேட்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நம்ம வந்து நல்லா இது பண்ணலாம். இது ஒருவேளை நெஸ் கவுன்சிலிங் ஃபஸ்ட் நடக்குதுன்னா அதில் கிடச்சிட்டா கண்டிப்பாக நெஸ்ஸை தூக்கிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா, அல்லது அடுத்த ஆப்ஷன் ஸ்டேட் கோட்டாக்கு தான் வரீங்க அப்படின்னா ஸ்டேட்டில் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக
வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், எப்படி இருக்கும், என்ன மாதிரி அலுமினிஸ் என்ன எப்படி இருக்கிறாங்க, இதில் ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ் இந்த இதில் படிக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்த பிறகு தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணின பிறகு இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். சரியா? அப்போ தான் அப்ளிகேஷன் கவுன்சிலிங் போகிறப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன் அ சடன் சிம்ப்ளி எந்த விதத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு இதுதான் வேணும், என் வீடு பக்கம் இருக்குது, சில்லி ரீசன்ஸாக இருக்கும். என் வீடு பக்கம் இருக்குது, என் அப்பா அம்மா வந்து இந்த காலேஜ் தான் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னாங்க, ஸோ இங்கேயே படிக்கட்டும், தொந்தரவு இருக்காது, நீட்டான ஹாஸ்டல்ஸ் இருக்குது. நீட்டான ஹாஸ்டல்ஸ் இல்லைனாலும் எஜுகேஷன் ஃப்யூச்சர் க்ரோத்தை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயம் வந்திருக்கு. ஸோ அப்படி ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. அதனால் தயவுசெய்து இதெல்லாம் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு மூவ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. தேங்க்யூ வெரி மச்.